அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா வந்தா தான் ஈமான் சரியான ஈமான். என்ன சில எண்ணங்கள் வரணும், மாறி இதை பேசவே கூடாது, இது எப்படி வாயால மொழிகிறது பயமும் வரணும். அப்படி வறுமையானால் சரிகுல் ஈமான், இதுதான் பச்சையான தெல்ல தெளிவான ஈமான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 188வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி வாயால் மொழிவதற்கு கூட அஞ்சக்கூடிய வகையில் நம்முடைய உள்ளங்கள்ல இறைவனை பற்றி மறுமையை பற்றி குழப்பம் வறுமையானால் அதுக்கு தீர்வு என்ன? இது எல்லாருக்கும் வருது என்பதுதான் தீர்வு. யாருக்காவது யாருக்காவது வராட்டி நம்ம அடைய முயற்சி பண்ணலாம். எல்லாருமே இப்படித்தான் இருப்பாண்டா, அது எப்படி மீள முடியும்? அது எப்படி ஜெயிக்க முடியும்? உள்ளது உள்ளபடிங்கிறது மேட்டர். உள்ளது உள்ளபடி என்ன அர்த்தம்? இப்ப இப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை படைச்ச இறைவன் இந்த அளவில் தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். நம்ம குற்றம் வராது. 100% அசைக்க முடியாம ஒன்றை நம்ப கண்ணால பார்க்காத ஒன்றை நம்பும் வகையில் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் படைக்கல. ஒரு 75, 80, 90 அளவுலதான் படைத்திருக்கிறான். அதுக்கு ஏற்றவாறு அப்படி சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் நம்ம மறுமை பாழாயிரும் நினைச்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்னொரு வழியை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் வஜத மின் ஸாலிக ஷையன், இந்த மாதிரி ஒரு நிலையை ஒருவன் அடைந்தானேயானால் ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ். ஒரு புகாரில வர ஹதீஸ்ல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கங்கறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய 190வது ஹதீஸ்ல முஸ்லிம்ல சொல்லக்கூடிய நம்பர்கள் தமிழில் வெளியான புத்தகத்தில் உள்ள நம்பருக்கு சின்ன வித்தியாசம் இருக்கும். இது சாப்ட்வேர்ல உள்ள நம்பர் ஒரு 5 நம்பர் 10 நம்பர் முன்ன பின்ன இருக்கும். சரியா? 190ல பாதி இல்லைன்ற கூடாது. 180லயே 200ல இருக்கும். சரியா? 190ல என்ன இருக்குன்னு கேட்டா ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்புறேன்னு சொல்லு. ஷைத்தான் இப்படி ஒரு ஊசலாட்டத்தை, ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தினால் உடனே என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்புறேன் இப்படி சொல்லிட்டா அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கிறார். அப்புறமே நெருங்க மாட்டான். இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு நீங்க வரவே மாட்டான். வருவான். நீங்க அவன் இழுப்புக்கெல்லாம் போனா தான் வருவான். சிரிப்பிட்டீங்கன்னு வைங்க, அவுது பில்லாஹி மினஷ், பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடிட்டீங்கன்னு சொன்னா ஓட்டு எடுத்துரும். ஆஹா, இவன் சொந்த பலத்தை கொண்டு நம்மளை எதிர்க்காம பெரிய ஆளை கூப்பிட்டான், அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், இவனை எதிர்த்து நமக்கு நிக்க இயலாதுன்னு ஓடிடுவான் ஷைத்தான். அப்ப ஷைத்தானை ஓட்டுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், அவுது பில்லாஹி இந்த மாதிரி என்ன வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் ஈமான் என்று நம்ப வேண்டும். அப்படி இருப்பவன் தான் மூமின் என்று நம்ப வேண்டும். அதை வாயால முடிஞ்சிடக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்படி சில டவுட்டுகள் வந்தா என்ன செய்யணும்? ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு ஆமன்து பில்லாஹ், அல்லது அல்லாஹ்வை நம்பினேன், அரபில சொல்ல தெரியாட்டி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க, இது முஸ்லிம்ல இருக்கிறது. ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அஹதனா யஜிது ஃபீ நஃப்ஸிஹி யஅருது பிஷ்ஷைஇல் அன் யகுன ஹுமமத்தன் அஹப்பு இலைஹி மின் அன் யதகல்லம பிஹி. எங்க மனசுல சில எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்களை நாங்கள் பேசுவதை விட கரிக்கட்டையாக எரிந்து சாம்பலா போய் கரிக்கட்டையாக நாங்கள் மாறிவிடுவது எங்களுக்கு பிரியமானதா இருக்கிறது. அதை வாயால சொல்றதை விட எரிஞ்சு நாசமா போயிடலாம், அடுப்பு கரியா மாறிடலாம் என்று பயப்படும் அளவுக்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியா நீ எல்லாம் மூமினா? அப்படிதான் கேட்பாங்க. இந்த போலி சாமியாரா இருந்தாங்கன்னு சொன்னா அவனுக்கு ஈமான் இருக்காது, அவன் சொல்லக்கூடிய அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் பக்குவப்படவில்லை, எங்கள் அளவுக்கு நீ வந்த பிறகு எல்லாம் வரும், நீ அப்படின்னு ஏமாத்துவாங்க. இத சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர்ங்கறாங்க. இவர் சொன்ன டேஞ்சரான விஷயம் சொல்றாரு. சில எண்ணங்கள் வருகிறது, அதை சொல்வதை விட கரியா போயிடலாம், எரிஞ்சு செத்து போயிடலாம், செத்து போனா கூட பரவாயில்லை, வாயினால சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு பயங்கரமான அல்லாஹ் பத்தின விஷயம் தான், அது ஈமான பத்தின விஷயம் தான். அப்படி வருகின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா 3 தடவை அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், பெரிய பயங்கரமான சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் எப்ப சொல்லுவோம்? ஒரு வெற்றிக்கு சொல்லுவோம், ஒரு எழுச்சியை காட்டுவதற்கு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயத்தை சொல்றதுக்கு எப்படி அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி 3 முறை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா, ஷைத்தானுடைய சூழ்ச்சியை வாயால் மொழிந்து விடாமல்
உள் மனசுக்குள்ளேயே அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷைத்தான் இப்படி எண்ணத்தை போடுறான், போட்டு கூட வாயினால சொல்ல மாட்டேங்கிறான்ல, மனசுக்குள்ள அமுங்கி கிடக்கிறது. இதை சொல்றதுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்கிறான்ல, இதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷைத்தான் உன்னை ஜெயிக்கல, இத வாயினால எப்ப நீ மொழிஞ்சிட்டியோ அப்ப ஷைத்தான் உன்னை ஜெயிச்சுட்டான். மனசுக்குள்ள இந்த மாதிரி உனக்கு என்ன வறுமையானால் அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது உள்ளது, அது கவலைப்பட்டு சாகுவதற்குரியது இல்ல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. எதுக்காக வேண்டி? ஷைத்தானுக்கு இந்த வஸ்வஸாதான் ஏற்படுத்த முடிஞ்சே தவிர இவனை வாய் திறந்து அதை சொல்ல வைக்க முடியல. சொல்வதற்கு பயப்படுற அளவுக்கு அவனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது. இந்த அவ்வளவு போதப்பட்ட என்ன வாங்கின ஈமான் என்பது சில கெட்ட எண்ணங்கள் அல்லாஹ்வை பற்றி ஈமானை பற்றி வறுமையானால் வாய் திறந்து அதை சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களே, அது ஒண்ணு போதும். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு மாடி அல்லாஹ் இருக்கிறானா ஒரு டவுட்டா இருக்குப்பா இந்த அடுத்தாலும் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் யார் படைச்சாண்டு அடிக்கடி யாவும் வந்துகிட்டே இருக்குன்னு யாரும் சொல்லிவிடாதீங்க. சொன்னீங்க உங்களை கவுத்திடுவான், மனக்குழப்பத்தை இன்னும் பல மடங்கு ஆக்கி விட்டுருவான், அதுக்கு ஒரு தாயத்தை போட்டு தந்துருவான். அப்ப என்ன செய்யக்கூடாது? வாயை திறந்துடாது. இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சி பெரிய இடத்துல கொண்டு ஒப்படைச்சிருங்க. யாரெல்லாம் ஒன்று ஒப்படைச்சிட்டேன், ஷைத்தான் என்னை வந்து இந்த மாதிரி கெடுக்கிறான், அவன்கிட்ட இருந்து காப்பாத்து என்று சொல்லிவிட்டு ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க. எப்படி மனக்குழப்ப தீர்வு பார்த்தீங்களா? இது எவ்வளவு எளிமை. இந்த மாதிரி ஈமான்ல குழப்பம் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு அருமையான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, சலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறாரு, சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்வஸா, மனதில் ஏற்படக்கூடிய வஸ்வஸாவை பற்றி ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் செய்றாரு. வஸ்வஸானா மனக்குழப்பம் என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தில்க மஹ்லுல் ஈமான், அதான் சுத்தமான ஈமான். இது இந்த வஸ்வஸாங்கிறது வருது, அதுதான் என்னது? சுத்தமான ஈமான். இப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குறோம்? எந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு முஸ்லிமும் இந்த மாதிரி 100% ஒரு சம்சயமே இல்லாம, ஒரு சலனமே இல்லாம, ஒரு சின்ன ஒரு குழப்பமே வராம, அல்லாஹ் பத்தி சின்ன ஒரு இந்த மாதிரியான ஊசலாட்டம் வராம இருப்பானா என்றால் இருக்கவே முடியவே முடியாது என்ற தெள்ள தெளிவான ஒரு முடிவை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை நம்பினா உங்களுக்கு குழப்பம் வருமா? பெரிய பிரச்சனை. வாயினால் மட்டும் சொல்லிடாதீங்க. அதை விட இதெல்லாம் சஹாபாக்கள் மேட்ரு, நபிமார்களுக்கு முடியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை விட்டுருங்க, சஹாபாக்கள் மனிதர்கள், அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட வந்து வஹி கிடையாது, சிறந்த மனிதர்களா இருக்கலாம், அல்லாஹ்விடம் வந்து வஹி பாதுகாப்பு அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நபிமார்களுக்கு என்ன வருது? இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்னா 2வது அத்தியாயத்துல 260வது வசனம். அதுல என்ன செய்யறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? இது கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, இறைவா இறந்தவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய் அதை எனக்கு காட்டுங்கிறார். இப்ராஹிம் நபி என்ன செய்யறார்? அல்லாஹ்விடத்துல நீ இறந்த ஆளை வந்து செத்து போனால உயிராக்க போற, நாங்கெல்லாம் செத்த பிறகு நீ உயிர் கொடுத்து எழுப்ப போற, அது ஓகே. எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னு கேட்டா, செத்து போனால நீ எப்படி உயிராக்க வேண்டும் நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுறேன், அதை எனக்கு கண் முன்னே காட்டுன்னு கேட்கிறார். ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, மௌத்தாக்களை இறந்தவர்களை எப்படி நீ உயிராக்குவாய் என்று எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்கிறான், அவளும் தூமின், அப்ப உனக்கு ஈமான் இல்லையா? அவரே கேட்கிறாரு, அல்லாஹ்வை நம்பிட்டா இன்னும் எப்படி கேட்க, எப்படி ஆகுண்டு ஆயிட்டு போகுது, இவரே கேட்கிறாருங்கிற. ஆகுண்டு ஆயிரணுமா இல்லையா? ஆகுண்டு சொன்னா ஆயிரம், எப்படி உயிராக்குவாய்னா அவனுக்கு என்ன ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்குது அல்லாஹ்வுக்கு? அவன் நினைச்சா எப்படி உருவாக்குவான்? ஒரு செல்லுல உருவாக்குவான், மனிதனை களிமண்ல உருட்டிக்கிட்டு படைச்சு உருவாக்குவான், ஒரு உத்தரவு போட்டு உருவாக்குவான், அவன் என்ன மாதிரி வேணாலும் உருவாக்குவான். ஆனாலும் இவர் யாரு? உலகத்தில் உள்ள மூமின்கள்லயே முதல் இடத்தில் உள்ளவர் யாருதான்? இப்ராஹிம் நபி தான். உலகத்தில் உள்ள அத்தனை மூமின்களையும் ஃபர்ஸ்ட் இடத்தில் உள்ளவர்கள் யாரு? இப்ராஹிம் நபி. தொழுகையில் கூட உங்களை நம்ம எப்படி நினைவு கூர்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல எங்க நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்கிறோம். எங்க கொண்டு வைக்கிறவங்க? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துஆ செய்யும் பொழுது கூட யாரை கம்பேர் பண்ணி கேட்கிறோம்? கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நீ பெரிய அருள் செஞ்சிருக்கிற,
அந்த மாதிரி எங்க நபிக்கு நீ அருள் செய்வாயாக என்று நம்ம துஆ செய்கிறோம் என்று சொன்னால் இவருடைய நிலை என்ன? ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜில் உள்ள ஆள் யாரு? இப்ராஹிம் நபி. மறுமை நாள்ல நம்ம எல்லாரும் நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவோம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நிர்வாணமாக, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்பணியாதவர்களாக, சுன்னத்து செய்யப்படாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக நீங்கள் எல்லாம் எழுப்பப்படுவீர்கள். அப்ப கூட ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அப்ப நான் ஆணும் பெண்ணோட நிர்வாணமா இருந்தா பல மாதிரி எண்ணங்கள்லாம் வருமே, அப்படி உள்ள நிலையாக அங்கே அவன் நப்சி நப்சின்னு இருப்பான், அங்க அதெல்லாம் வருமாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அதிரடியான நிலையில் என்ன செய்யாது, அப்படிலாம் வராதுங்கிறாங்க. சொல்லிட்டு அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல எல்லாம் நிர்வாணமாக்கி Dress கொடுப்பான் எல்லாத்துக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு? இங்க வா இப்ராஹிம வா, உனக்கு தான் முதல்ல இருக்கிற அத்தனை உம்மத்துகள்லையும் முதல்ல மறுமை நாள்ல ஆடை கொடுக்கிறது யாருக்கு? இப்ராஹிம். அவ்வளவு பெரிய இடத்துல அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. தவ் இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கே உன்னை இமாமாக்கிட்டேன் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு என்ன போடுறான்? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான். அவரை எங்கேயோ கொண்டு இணைஞ்சிருக்கிறான் அல்லாஹ். அவ்வளவு இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலாங்கிறான். இப்ராஹிமை தான் அல்லாஹ் வந்து ஃப்ரெண்ட், நண்பன் ஆக்கிட்டான். மனுஷன் போய் அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்க முடியுமா? அது பொருந்துமா? அவருக்கு மட்டும் அப்படி ஆக்கினான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு நண்பர், ஹலீல், ஹலீலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் எப்படி இருக்கும்? அவர் ஈமான் அளவுக்கு யாருக்காவது இருக்குமா? இருக்காது. அவர் தான் கேட்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்றாரு? இறைவா, நீ எப்படி உயிராக்குவ? செத்து போனால உயிராக்குவங்கிறிய, அது எப்படி? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அவளும் தூமின், உனக்கு ஈமானே இல்லையா, அப்ப நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? கால பலா, அதெல்லாம் இல்ல, ஈமான்ல இருக்கிறது. வலாக்கின் யஸ்மைன்ன கல்வி, என் உள்ளம் முழு அமைதி அடைய வேண்டும். அதாவது இருக்கு, உறுதியா இருக்குது, இருந்தாலும் அப்படியே சொல்றாரு. அதாவது ஈமான் இருக்குது, இருந்தாலும் கல்பு கொஞ்சம் அமைதி அடையலைங்கிறாரு. இப்படித்தான் ஈமான் இருக்க முடியும். வணங்குதா? ஈமான் இருக்கு, ஆனால் எப்படி செய்வான்? சரி செய்வான், எப்படிதான் என்ன செய்யணும், எப்படி செய்வான் வந்தா என்ன செய்வான், உடனே தெரியாது, செய்வான், கண்டிப்பா செய்வான், அல்லாஹ்வுக்கு முடியும் அப்படின்றதான் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, அது அக்கு வேற ஆணி வேற எப்படி செய்வான் அறிந்து கொள்றதுங்கிற மேட்டருக்குலாம் இடம் கிடையாது. அப்படின்னு சொன்ன உடனே வலாக்கின் யஸ்மைன்ன கல்வி, என் உள்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் அமைதி அடைவதற்கு தான் கேட்கிறேன். அப்படின்னா அமைதி இல்லைன்னு அர்த்தம். அந்த ஈமான்ல எல்லாமே இருக்குது, ஒரு குறையும் இல்லை அவருக்கு. அதனால ஹலீலா தேர்ந்தெடுத்தான். அவ்வளவுக்கு தான் குவாலிபிகேஷன் இருக்க முடியும். இந்த குவாலிபிகேஷன் வச்சு ஹலீலாக்க முடியுமா? இதுதான் கூடுதல. ஃபர்ஸ்டே இதான் முதல் தன்மை என்னது? இவ்வளவுதான். அந்த இத்துமீனான் இருக்கா இல்லையா, முழு நிம்மதி 100% அது வராது, யாருக்கும் வராது. எந்த மதத்தில் சொன்னாலும் சரி, அவ்வளவு எந்த சாமியார்கள் ஞானி சொன்னாலும் சரி, அப்படியான ஒரு நிலையை மனிதன் அடையவே முடியாது. இது வந்து குர்ஆன்ல 2:260 இருக்கிறது. இது மேட்ரே இல்ல. இது இப்ராஹிம் நபிக்கே சந்தேகம்ங்கறாங்க, அப்படி யாராவது கிளப்பி விட்டுற கூடாது. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இந்த வசனத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கே சந்தேகம் வந்திருக்கும், நம்ம எல்லாம் ஏமாத்துறோம்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நம்ம சந்தேகம் வந்தால் நம்ம அதிக தகுதி உள்ள ஆட்கைய அவருக்கு நெருங்க முடியுமா? நம்ம ஆனாலப்பட்ட அவருக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு எதுல சொல்றாங்க? இது கால ரப்பி அரிணி கைபத்துகையில் மௌத்தா, இறந்தவரை எப்படி உயிராக்குவான்னு கேட்டார, அப்ப அவருக்கு வந்த சந்தேகம் வந்திருக்கும் பொழுது நமக்குலாம் ஏமாத்துறோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நானும் அப்படித்தாங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அப்படித்தான், நானும் அப்படித்தான். நான் அப்படின்னு இல்ல, அவருக்கு வந்து எனக்கு இன்னும் நல்லா வரலாம். அவர் தான் ஹலீல், அவர் தான் முதலிடம், அவர் மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். அவரே வந்தார்னா நான் ஏமாத்துறோம். 3 பேர் அந்த ஹதீஸ்ல 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுவாங்க. 3 விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்னு இப்ராஹிம் நபியை சுட்டி காட்டுவாங்க. இந்த முழு சம்பவத்தை சொல்ற தெரிஞ்சு